ஜெய் ஸ்ரீராம். நீச்ச பங்க ராஜயோகம் அப்படின்னு ஒரு டைட்டில். இது உண்மையா? உண்மைங்கிறது ஒரு பக்கம். நீச்ச பங்க ராஜயோகம்னா என்ன? ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் நீச்சமாகிறது சகஜம், அது எல்லாருக்குமே தெரியும். எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே நீச்சமாகுதுன்னு உங்களுக்கு தெரியும். முதல்ல சூரியன் எங்கே நீச்சம்? ஐப்பசி மாதத்தில் சூரியன் நீச்சம். அப்படின்னா என்ன அர்த்தம்? துலா ராசியில் சூரியன் நீச்சமாகிறார். சந்திரன் விருச்சகத்தில் நீச்சமாகிறார். செவ்வாய் கடகத்தில் நீச்சமாகிறார். சுக்கிரன் கன்னியில் நீச்சமாகிறார். குரு மகரத்தில் நீச்சமாகிறார். சனி பகவான் மேசத்தில் நீச்சமாகிறார். இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகமும் ஒரு வீட்டில் நீச்சமாகுது. சார் இதான் எங்களுக்கு தெரியுமா சார், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். புதன் மீனத்தில் ஆகிறாரு, இது எங்களுக்கு தெரியும். நீச்ச பங்கமாகி ராஜயோகத்தை தருவது சாதாரண மனுஷன் சார். எங்களுக்கு தெரிஞ்சு சார், அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நம்ம வீட்டு தெருவில் விற்றுட்டு இருந்தார் சார், உங்களுக்கு தெரியுமா? நாங்கள் அவருக்கு இது பண்ணியிருக்கோம் சார். இப்போ சமீபத்தில் ஒரு நடந்த சம்பவம் சார், நீங்கள் நம்ப மாட்டீங்க. நேற்று நைட்டு அவர் குடித்த டீக்கு நான் தான் சார் டீ காசு கொடுத்தேன்னு ஒருத்தர் சொன்னார், முக்கியமான நபர். அப்புறம் என்னாச்சு, இன்றைக்கி காலையில் அவர் வீட்டில் 600 பேர் நிற்கிறாங்க சார். திடீர்னு ஒரு கட்சியில் ஒரு மாவட்ட செயலாளர் ஆகிட்டார். இவர் வெளியில் நிற்கிறார், என்கிட்ட சிரிக்கிறார், ஆனந்தமாக சொல்கிறார், நேற்று நைட் அவருக்கு டீ குடிக்க காசு இல்லை சார், நைட்டோட நைட்டாக ஆளுங்கட்சியில் ஒரு மாவட்ட செயலாளர் ஆகிட்டார். இது உலகத்தில் இயற்கை. அப்போ இதுக்கு என்ன யோகம் வேலை செய்கிறது? நீச்ச பங்க ராஜயோகம். என்ன செய்கிறதுனே தெரியலங்க, ரொம்ப மனக்கவலையாக இருக்குது, என்ன நடக்கும்னே தெரியல அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. நான் சொல்கிறது ஒருத்தர் மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இந்த வாழ்க்கை நடந்திருக்கு. வெற்றியாளர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், நான்லாம் சொல்கிறேன், என்னையவே எடுத்துக்கங்க. நான் இன்னும் பெரிய பிறக்கும் போதே அப்படியெல்லாம் பயங்கரமான பணக்கார குடும்பத்திலலாம் பிறக்கலை. ஒரு சாதாரண ஒரு வாத்தியார் குடும்பத்தில் பிறந்தவன் தான் நான். ஆனால் இன்றைக்கி மிகப்பெரிய இடத்துக்கு மிகப்பெரிய நபர்களை, என்ன சொல்கிறது, ஒரு அரசு அதிகாரிகள், பெரிய பெரிய அதிகாரிகளை பார்க்கணுன்னா பார்க்கக்கூடிய யோகம், ஆளும் கட்சியில் இருக்கிறவர்களை பார்க்கறதுக்கு, மந்திரிகள் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு ஒரு யோகம் வேணும்னா அந்த விபரீத ராஜயோகம் தான், நீச்சபங்க ராஜயோகம் தான் வேலை செய்யும். அப்போது ஒரு ஜாதகத்தில் நீச்சபங்க ராஜயோகம் எப்படியெல்லாம் வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தா, அந்த நீச்சமாகிற கிரகங்கள் உங்களுக்கு தெரியும். ராஜயோகமாக மாறுவதற்கு சில கருத்துக்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, நீச்சம் ஆன வீட்டுக்கு அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றால் அது ஒரு நீச்ச பங்க ராஜயோகம். இது என்னெல்லாம் பண்ணும்? நீங்கள் உங்களுக்கு பாட தெரியும், ஒரு பாட்டு பாட தெரியும், நல்ல ஒரு குரல் வளம், நல்ல ஒரு பாடகர். எவ்வளோ திறமை இருந்தாலும் வாய்ப்பு கிடைச்சா தான் ஜெயிக்க முடியும். நான் பேசுகிறத நீங்கள் ஒத்துக்க தான் வேணும். திறமை யார்கிட்ட இல்லைங்கிறீங்க? இந்த உலகத்தில் திறமை இல்லாதவன் ஒருத்தனை காமிங்க. எல்லாருக்கும் திறமை இருக்குங்க, வாய்ப்பு. சில பேர் சொல்லுவாங்க எல்லாம் நேரையா அப்படி, பார்த்துருக்கீங்களா? அதை பற்றி ஒரு பெரிய சினிமா தொலைக்காட்சியில் கூட இருக்கும். அது அடிக்கடி சொல்லுவாங்க, நாகராஜ சோழன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது எப்படின்னு கேட்டால், அந்த அப்படிங்கிறதுக்குள்ளே வளர்ச்சி. இந்த நம்ம சினிமாவில், நிறைய சினிமாவில் பார்த்துருப்போம், ஒரு பாட்டு ஆரம்பிப்பாங்க, பாட்டு முடியும் போது படிக்கட்டுலேருந்து இறங்கி வருவார், பாட்டு ஆரம்பிக்கும் போது குடிசையில் இருப்பார், பாட்டு முடியும் போது பாட்டு அந்த ரெண்டு பக்கம் இறங்கி வர அந்த கம்பீரம். இது மாதிரி நம்ம நிறைய பார்த்துட்டோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நீச்ச பங்க ராஜயோகம் தான் காரணம், வேறு ஒரு காரணமும் இல்லை. ஒரு உதாரண ஜாதகம் பார்க்கலாம், 2 உதாரண ஜாதகம் பார்க்கலாம். நீங்கள் ஜாதக கட்டத்தை இப்போ பார்க்க போகிறீங்க. இந்த உதாரண ஜாதகத்தில் கும்ப லக்னம், சூரியன் துலாத்தில் நீச்சமாக இருக்குது. அந்த நீச்சமான ராசிக்கு அந்த வீட்டில் உச்சமாகக்கூடிய சனி பகவான் சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருப்பதனால் சூரியன் நீச்சபங்க ராஜயோகத்தை கொடுக்கும். இவர் தான் மன்னனாகக்கூடிய யோகம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்பலக்னம் 7ஆம் அதிபதி சூரியன் நீச்சம், அந்த சந்திரனுக்கு வீடு கொடுத்த அந்த வீட்டில் உச்சமாகக்கூடிய கிரகம் சந்திரனுக்கு 10ஆம் இடத்துல இருக்குது. அதுதான் கேந்திரம்னு பேர். 1, 4, 7, 10. இதை எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் நீச்சமடைந்துள்ளதோ அந்த நீச்ச ராசிநாதனாவது, அதாவது எந்த வீட்டில் நீச்சமாகுதோ அந்த ராசியோட ஓனர், அல்லது அந்த நீச்ச ராசிக்கு எக்கிரகத்திற்கு உச்சமாகிறதோ அந்த கிரகம் சந்திர கேந்திரத்தில் இருந்தால் தர்மவானும் சக்கரவர்த்தி ஆவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2 பாயிண்ட் நல்லா கவனிச்சிங்களா? கும்ப லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி சூரியன், அந்த சூரியன் நீச்சமாயிடுச்சு, சரிங்க, ரைட்டு, சூரியன் நீச்சமாயிடுச்சு. அந்த நீச்சமாகக்கூடிய வீட்டுக்கு சுக்கிரன்
அந்த சுக்கிரன் சந்திரனுக்கு கேந்திரம்லாம் உங்களுக்கு தெரியும், 1, 4, 7, 10 ஒரு பாயிண்ட். நம்பர் 2 அப்படி இல்லை சார், அந்த வீட்டில் உச்சமாகும் சனி பகவான் சந்திரனுக்கு கேந்திரத்தில் தர்மவானும், அதாவது என்ன சொல்கிறதுனா, நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, ரொம்ப கஷ்டங்க அப்படிங்கிறவங்க கூட டெவலப் ஆயிடுவானா. உங்கள் ஜாதகத்தில் அப்படி இருந்தால் நீங்களும் சக்கரவர்த்தி ஆவான்ங்கிறான். சக்கரவர்த்தினா உங்களுக்கு தெரியும், அதாவது சாம்ராஜ்யங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சக்கரவர்த்தி. பெரும்பாலும் மினிஸ்டர், அப்புறம் பெரிய லேண்ட்லார்ட்ஸ், அதெல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். இப்போ நான் சொல்கிறேன், படித்து சொல்ல முடியாது, அனுபவித்து சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன கதை கூட சொல்லுவாங்க. ஒருத்தர் ஒரு இடம் விற்றது. நான் நிறைய பேர் அப்படி பார்த்துருக்கேன். போன வாரம் ஒரு ஜாதகம் கூட பார்த்தேன். அவருக்கு நீச்சபங்க ராஜயோகம், நீச்சன் நின்ற ராசிநாதன் சந்திரன் கேந்திரில், அந்த உச்சமாகங்கிறமும் சந்திரன் கேந்திரன். உண்மையாக சொல்கிறேன், எவ்வளவோ ரியல் எஸ்டேட் பண்ணி நல்ல டெவலப். ஸோ அப்போ என்னுடைய கருத்து என்னென்னா, அனுபவித்து சொல்கிறோம், இது பேப்பரில் பார்த்து சொல்லலை. உங்களுக்கு யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ உங்களுடைய ஜாதகத்தில் நீச்சபங்க ராஜயோகம் இருந்தால் என்றைக்குமே ராஜா நான் தான் அப்படின்னு என்றைக்கும் ஒரு நாளைக்கு நம்ம வாழ்ந்துக்கலாம். இன்னொரு பாயிண்ட் இருக்குது, நீச்சன் இருக்கிற ராசிநாதனாவது, இப்போ சூரியனே நீச்சன் வச்சுக்கோங்க, அவர் இருக்கக்கூடிய சுக்கிரன் லக்னத்திற்கு கேந்திரத்தில் இருந்தால் கிங் ஆஃப் கிங்ஸ் அப்படின்னு சொல்கிறான். என்னது, ராஜாக்களே எந்திரிச்சு வணங்குவாங்களாமா. நல்லா கவனமாக கேளுங்க. சூரியன் நீச்சமாகக்கூடிய வீட்டுக்கு லக்னத்துக்கு திரிகோணத்தில் அப்படி இருந்தால், இப்போ இதில் பாருங்கள், லக்னத்தில் 7ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன் நீச்சம், அந்த சூரியனுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் லக்னத்துக்கு 9. அப்போ திரிகோணத்தில் இருந்தால் கிங் ஆஃப் கிங்ஸ், அதாவது ராஜாக்களே வணங்கக்கூடிய அளவுக்கு ஒரு ராஜாவாக இருப்பார். இன்னொரு பாயிண்ட், ஒரு கிரகம் ஒரு ராசியில் இருந்து அந்த ராசிநாதனால் பார்க்க பெற்றால் கீர்த்தி உள்ள அரசனாவான். எல்லாரும் ராஜா தான், அதில் புகழ் பெறக்கூடிய ராஜா யார் அப்படின்னா, ஒரு கிரகம் ஒரு ராசியில் இருந்து அந்த ராசிநாதனால் பார்க்கப்படணும். இதுலேயே அதே மாதிரி பார்த்திங்கன்னா, சனி லக்னத்தை பார்க்குற மாதிரி கும்பத்தை பார்க்குது. ஸோ அதுவும் ஒரு பெரிய விஷயம். நீச்ச கிரகத்திற்கு நீச்ச ராசிநாதனும் அந்த நீச்ச கிரகத்திற்கு எது உச்ச ராசியாக அமைகிறதோ அது சம்பந்தப்பட்டாலும் அது ஒருவருக்கொருவர் கேந்திரத்தில் இருந்தாலும் ராஜாவாக வாழ்வோம். ஒருவன் ராஜாவாக வாழ்கிறது எப்படி அப்படிங்கிறதான் இந்த நீச்ச பங்க ராஜயோகம். இப்போ இன்னொரு சார்ட் பார்ப்போம். இன்னொரு சார்ட் பாருங்கள், இது வேறு மாதிரியான நீச்ச பங்க ராஜயோகம். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, விருச்சக லக்னம் இப்போ நீங்கள் பார்க்குறதே, அதில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் நீச்சமாக இருக்குது. சரி, சுக்கிரன் நீச்சமாகிடுச்சு. சுக்கிரன் நீச்சமாகக்கூடிய வீடு கன்னியோட வீடு. அந்த கன்னி வீட்டுக்கு சொந்தக்காரர் புதன். அந்த புதன் உச்சமாகும் வீடு குரு வீடு மீனம். அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கணுமாம். எப்படி? கேந்திர திரிகோணத்தில். இப்போ நீங்கள் பார்க்குற சார்ட்டில் அது அப்படி தான் இருக்கும். அதாவது விருச்சக லக்னத்துக்கு 10 குருவும் புதனும் சேர்ந்துருப்பாங்க. இது விபரீத ராஜயோகம். இன்னொரு விபரீத ராஜயோகம் இருக்குது, சுக்கிரனோடு வீடு கொடுத்தவன் உச்சம் பெற்றாலும் அது விபரீத ராஜயோகம், அதாவது நீச்சபங்க ராஜயோகம். அந்த நீச்சபங்க ராஜயோகங்கிறது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் சில பேர் கவலைப்படுவாங்க. என்ன சார் செய்கிறது, சுக்கிரனே நீச்சம், கல்யாணமே ஆகாதா அப்படின்லாம் கவலைப்படுவாங்க. அவனுக்கு பாருங்கள் எப்படிப்பட்ட மனைவி அமையும் தெரியுமா? பேரழகி, அறிவு, படிப்பு, எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் சொல்லவா? சுக்கிரன் நீச்சமாக்கி பங்கமாக்கி அது நீச்சபங்க ராஜயோகம்னா என் கணவர் என்ன சொன்னாலும் சரியாக தாங்க இருக்கும். யார்கிட்ட? இவங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க, அதாவது மாமியார்கிட்ட. எங்கள் வீட்டுக்கார சொன்னால் கரெக்டாக இருக்குங்க. என் பையன் சரியில்லைம்மா அப்படின்னு பெத்த தாய் சொல்லும். எல்லாம் சொல்லாதீங்க, அவர் மாதிரி ஒரு ஹீரோ யார் தெரியுமா? அருமையான மனுஷங்க. இல்லைம்மா அவன் பொய் பேசுவான், அந்த பொய்யிலே ஒரு நியாயம் இருக்குங்க. இல்லைம்மா அவன் கொஞ்சம் கோவக்காரன், நியாயத்துக்கு தானே கோவப்படுறாரு. இப்படி எதையுமே விட்டு கொடுக்காத ஒரு நல்ல மனைவி, அன்பான மனைவி. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நீச்சபங்க ராஜயோகத்தை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சிட்டோம். யாருக்கெல்லாம் நீச்சபங்க ராஜயோகம் இருக்கிறதோ அது செயல்படட்டும் என்று வாழ்த்துவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ். நேரடி தொடர்புக்கு இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஜோதிட ஆன்மீக தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம்.